По-русски тоже? Да? Да. Круто. Да. Как дела? Нормально. அங்க பாத்தீங்களா வீடு தலைகீழா இருக்கு. அவங்க யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பா ரிவ்யூ சொல்றாங்க. ஹாய் buddies, this is ஹாஜா ரஷ்யால இருந்து. நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய கூலி படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு வந்திருக்கோங்க. ஸோ என் பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பா மாலு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் Привет, брат. Привет. По-русски тоже? Да? Да. Круто. Да. Спасибо. Hello everyone. Everyone welcome to the Volgograd city. Wonderful. ஓகே. vlog எடுத்துட்டு இருக்கும்போதே திடீர்னு வந்து நம்மளுடைய ரஷ்ய நண்பர்கள் வந்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் நம்ம சேனல் நேம் கேட்டாங்க. அவ்வளோ பெரிய சேனல் ஒன்றும் இல்லைங்க, இப்போதான் ஒரு சின்ன சேனல் தான் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லன்னு சொல்லி அப்புறம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாங்க. அப்படியே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தலைவருடைய கூலி படம் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன காமிக்க போகிறேன்னா ரஷ்யா உள்ளுக்குள்ளே தியேட்டர் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட டிக்கெட்டு, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினிமா பார்க் ஐமேக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அங்கே தான் போயிட்டு நம்ம தலைவரின் கூலி படத்தை பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் எப்போவுமே. அதுவும் இன்றைக்கி வீக்கெண்ட்ஸ் வேறு, கேட்கவே வேணாம். எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யூடியூப்குள்ளே போயிட்டுங்க ஜஸ்ட்டு அந்த கூலி மூவியோட ரிவ்யூன்னு போட்டேங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தன் என்னன்னா கூலி வந்து காலிங்கிறான், ஒருத்தன் என்னன்னா பயங்கர ஹிட்டுங்கிறான். ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேணாம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பிடிக்கும், ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் பிடிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தை பார்த்துட்டு ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்களா வீடு தலைகீழாக இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னு வைங்களேங்க ஒரே கிருன்னு மயக்கம் வந்துருச்சுங்க. சரி வாங்க நம்ம மாலுக்குள்ளே போகலாம். ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. மால் உள்ள என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து லிஃப்ட் இருக்கு, நம்ம லிஃப்ட்ல போயிடலாம். ஸோ லிஃப்ட்டை விட்டு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுட் கோர்ட்டுங்க. வாசம் அப்படியே இழுக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ் ஏரியா. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க ஐமேக்ஸ், தெரியுதுங்களா? ஸோ நம்ம நேராக உள்ளே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் என்ன ரேட்டுன்னு பார்ப்போம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. இப்படி எல்லாரையும் இப்படி வெல்கம் டு மூவி முடிச்சானா ரிவ்யூ சொல்றீங்க. ஸோ எங்க தலைவரோட போட்டோ ஒரு இடத்துல கூட காணோம். ஸோ தான் டிக்கெட் கவுண்டரு. பாப்கார்ன் பஸ்ஸு. ஸோ ஆஸ் யூஸ்வலுங்க எல்லா தேட்டர்லையும் இருக்கிற மாதிரி தான் எல்லா மால்லையும். டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450. பசிபா. ஸோ வந்து எங்களை தேட்டருக்குள்ளே விட்டாங்க. தேட்டருக்குள்ளே போயிட்டுருக்கோம். ப்ரோ ரஜினி ஃபேனுங்க, அவரு தலைவர் ஃபேனு. உண்மையிலே தியேட்டர் தானா? இவ்வளோ அமைதியா இருக்கு.
போட்டதே மொத்தம் 30 சீட்டு தாங்க ப்ரோ. இது என்னன்னா மாஸ்கோலயே 11 டிக்கெட் தான் வித்துருக்கு. ஆனா ஓல்கர்ல 30 டிக்கெட் வித்துருக்கு. இப்போதான் செக் பண்ணேன். சோலி முடிச்சு. ஏய் என்ன பண்றீங்க? என்ன படம் ஆரம்பிக்க 10 நிமிஷம் தான் இருக்கு, இவ்வளவு ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாவும் பார்த்து ப்ரோ தலைவர் படம்னாலே ஸ்பெஷல் தான் ப்ரோ. நீ என்ன அங்க கீழே தலைவாணி இருந்தது, எடுத்துட்டு வந்திருக்கோம் வெளியே இருந்தது. சீட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ப்ரோ சீட்டை உட்காந்து காட்டுங்க, குவாலிட்டி செக் பண்ணி காட்டுங்க. காட்டுங்க. நல்லா இருக்கா ப்ரோ? சூப்பரா இருக்கு ப்ரோ. ம். கொடுக்குற 400 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. டிக்கெட் எவ்வளோ ப்ரோ? இந்தியாலயே 500 டிக்கெட். ஆனா ரஷ்யால பாருங்க 430 இருக்கும். ஸோ படேஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தாச்சுங்க. ஓகே, நம்ம ஃபுல் மூவியும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இங்கே போயிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப்காக உள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்களாங்க, ரஷ்யாவில் வந்து கேஎஃப்சியை வந்து ரோஸ்டிக்ஸ்ன்னு நேம் மாற்றிட்டாங்க. இங்கேருந்து பில்லர் மறைக்குது. ஸோ இது மாற்றி கிட்டத்தட்ட ஆஃப்டர் வாருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம்லாம் மாற்றிட்டாங்க. கர்திலா Спасибо. А я арабский учил. А вы говорите? ஸோ இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடலாம்னு பார்த்தா பயங்கரமாக பசிச்சு, அதான் இங்கே வந்து ஷவர்மா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஷவர்மா அப்படி தான் ரெடி பண்ணுறாங்க. ஷவர்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய்க்கு சுமார் 280 ரூபா வந்துச்சுங்க. ஸோ படேஸ் ஃபைனலி நம்ம இப்போ படம் பார்த்துட்டு வந்தாச்சு. முதல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் ராஜா அவர்கள் சொல்லுவாங்க. ப்ரோ படம் எப்படி இருக்கு? ப்ரோ படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. என்ன இந்த எல்சியு வந்து நல்லா தான் இருக்கு. பட் இந்த பேன் இண்டியான்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரனை கூட்டு வந்து ஹிந்தியில பேச, அவரு ஹிந்தியில என்ன இது இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அது என்ன படம், கடைசி விவசாயில ஒரு சீன் வரும். என்னன்னா பில்கேட்ஸ் ஊட்டிக்கு வந்திருக்காரு. ஏப்பா பில்கேட்ஸ் நீ எப்படிப்பா பேசுன, அவர் இங்கிலீஷ்ல பேசுனா நான் தமிழ்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. கடைசியா அமீர் கான் என்ன பேசுனாருன்னே பாதி பேத்துக்கு புரியலங்க. பிகாஸ் நாங்க தமிழ்நாடு, எங்களுக்கு தமிழை தவிர தெரியாது. ரஷ்யன் சப்டைட்டில் பார்த்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் படத்தை. லோகேஷ் கனகராஜ் டைரக்டருக்கு என்ன வாழ்த்துக்கள் தான் சொல்லலாம், வாழ்த்துக்கள். ப்ரோ சொன்னேன் ப்ரோ எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்தது. நாளைக்கு எப்பவும் போல இந்தியா கொண்டாடுற மாதிரி இங்க வந்து டான்ஸ் ஆடணும், அதுதான் சந்தோஷமா இருந்தது. அரங்கமா திரட்டுமே, இங்க ஆள் இல்லையே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆனா இதுக்கு ஏ ரேட்டட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு இன்னும் புரியல. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த? என்ன சொல்லனா, இவங்க கொடுத்த ஐப்பு ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஐப்புக்கு ஏத்த மாதிரி இல்ல. பட் ஆனா ஓகே, தலைவர் ஃபேன்னா பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு படம். கதையும் பெருசா அதான், லோகேஷ் வந்து ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட் மாதிரி தான். அதே ஸ்மக்லிங் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல யாராவது ஒரு புது புது பெரிய பெரிய ஆளை கூட்டு வந்து இன்ட்ரோ கேமியோ, அவ்வளவுதான். அதே தான் கதை போயிட்டு இருக்கு. புதுசா ஏதாவது ஃபேன் தியரி எப்படிலாம் இருந்துச்சு, ஃபேன் தியரிஸே செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ படேஸ் ஃபைனலி நம்ம படம் பார்த்தாச்சு. ஆல்ரெடி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 ஆக போகுது. படம் வந்து நல்லா இருந்துச்சுங்க, ஒன் டைம் வாட்சபிள். எல்லோரும் நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷ் அவர்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி ஸ்மக்லிங்கு இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ரஜினியை வச்சும் அதே மாதிரி தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு மேட்ச் ஆகலை. ஸோ அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, மற்றபடி படம் நல்லா இருந்தது. ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாங்க. அவங்க யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பாக ரிவ்யூ சொல்கிறாங்க, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒன் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓகே, நம்மளும் வீட்டுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு.
ஸோ buddies மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.